அல்ஹம்துலில்லா. புகழனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அத்தியாயம் 57 ஆயத்து 12 நம்பிக்கையாளரான ஆண்களையும் நம்பிக்கை உள்ள பெண்களையும் நீ பார்க்கும் நாளில் அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் வலதுபுறத்திலும் விரைந்து கொண்டே இருக்கும். இன்று உங்களுக்கு நற்கூலியாவது சுவன சோலைகளாகும். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவற்றில் என்றென்றும் தங்கியிருங்கள். இதுதான் மகத்தான வெற்றியாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா எவ்வளோ அழகான ஒரு வாக்கியத்தை நம்மளுக்கெல்லாம் சொல்லிகிட்டே வரான். இப்போ யார் நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுமையை கொண்டு நம்பிக்கை கொண்டு வாழ்ந்துட்டு வராங்களோ அவங்களுக்கு அழகான சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்படுது. அடுத்து இவர்கள் நயவஞ்சர்களான ஆண்களும் நயவஞ்சர்களான பெண்களும் நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி, எங்களை சற்று பாருங்கள், உங்கள் ஒளியிலிருந்து நாங்களும் பயனடைந்து கொள்கிறோம் என்றும் கூறும் தினத்தை அவர்களுக்கு கூறப்படும். உங்கள் பின்புறமே திரும்பி சென்று பின்னே ஒளியை தேடிக்கொள்ளுங்கள். பிறகு அவர்களுக்கிடையே ஒரு சுவர் எழுப்பப்படும். அதற்கு ஒரு வாயிலும் இருக்கும். அதன் உள்புறம் இறைவனுடைய அருள் இருக்கும். ஆனால் அதன் வெளியில் திசையெல்லாம் அல்லாஹ் புறத்திலிருந்து வேதனை இருக்கும். யார் இந்த வேதத்தை நிராகரிச்சுட்டு இந்த ஒரு உலக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஒரு செய்தியை கூறுறான். அப்போ இவர்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்றும் சத்தமிட்டு கூறுவார்கள். அப்போ உங்களோட உலகத்தில் இருக்கும்போது உங்களோட நாங்கள் இருந்தோம்ல அப்படி கேட்குறாங்க, சத்தமிட்டு கூறுவார்கள். மெய்தான், உண்மைதான். எனினும் நீங்களே உங்களை சோதனையில் ஆழ்த்திவிட்டீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து சந்தேகம் கொண்டும் இருந்தீர்கள். அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரையும் வீண் ஆசை உங்களை மயக்கிவிட்டன. அன்றி ஏமாற்றவன் அல்லாஹ்வை பற்றி உங்களை மயக்கி விட்டான் என்றும் கூறுவார்கள். அப்போ நம்பிக்கை கொண்டவர்கிட்ட இந்த நிராகரிப்பவர் இருக்காங்க, நயவஞ்சர்கள். நயவஞ்சர்கள்ட்ட யார் அப்படின்னா, நன்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுபடி வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகி வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கு தான் நயவஞ்சர்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியும் எப்படி வாழணும் அப்படிங்கிற குர்ஆன் பற்றி அவங்களுக்கு தெரியும். அதனோட ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய உபதேசங்களும் தெரிஞ்சும் இந்த உலக வாழ்க்கை அதில் அவங்க மோகம் கொண்டு வாழும்போது அல்லாஹ்வுடைய இறை கட்டளை செய்தியூரா பின்னுக்கு விட்டுறாங்க. அப்போ அவங்க நயவஞ்சர்களாக இருக்கிறாங்க. நன்மையெல்லாம் தெரிஞ்சிட்டு அதன்படி நம்ம பின்பற்றி வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்காங்களோ அவர்களும் நயவஞ்சர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த நயவஞ்சர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் சொல்ல பார்த்தீங்களா, நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் ஒளி கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, உலக வாழ்க்கையில் இன்மை வாழ்க்கையில் உங்களோட நாங்கள் இருக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யாரும் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறாங்களோ அதோட அவங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேரோ நயவஞ்சர்களாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ அந்த நயவஞ்சர்களும் இந்த நம்பிக்கை கொண்டவர்களும் அவங்க மரணம் வந்த நிலையில் அவங்க மறுமையை சந்திக்கும் போது அப்போ கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ உங்களும் நாங்கள் இருக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உண்மைதான் இருந்தீங்க. நாங்கள் எடுத்து சொல்லும்போது அந்த நன்மையை கேட்காம பின் ஓடுனிய அப்படிங்கிறத அந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் சொல்கிறாங்க, நம்பிக்கை கொண்டவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கை ஆசை உங்களை மயக்கி ஏமாற்றி விட்டுறது யார் அப்படின்னா சைத்தானுக்கு நீங்கள் பணிஞ்சு போனனால தான் இந்த மாகியான உலகத்தில் வாழ்ந்து சைத்தானுடைய வலையில் சிக்கி இன்றைக்கி அல்லாஹ்வுடைய நன்மையெல்லாம் இழந்துட்டு நிற்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆயத்தம் கொடுக்கப்படுது. வீண் ஆசை உங்களை மயக்கி விட்டன. அன்றியும் ஏற்பவன் அல்லாஹ்வை பற்றி உங்களை மயக்கிவிட்டான் என்றும் கூறுவார்கள். ஆகவே இன்று உங்களிடமிருந்தோ நிராகரிப்பவர்களிடமிருந்தோ எத்தகையான நஷ்டஈடும் வாங்கப்பட மாட்டாது.
உங்களுடைய தங்குமிடம் நரகம்தான். அதுதான் உங்களுக்கு இருப்பிடம். இதுவே சென்று அடையும் இடங்களில் மிகவும் கெட்டதாகும். அப்போ அந்த நம்பிக்கை கொண்டவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு நன்மையெல்லாம் எடுத்து சொல்லியும் நீங்கள் அதை நிராகரிச்சுட்டு உலக வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி அதை வாழ்ந்ததுனால உங்களுக்கு நரகம்தான் அப்படிங்கிறதுக்கு இதில் கொடுக்கப்படுது. அடுத்த ஆயத்து பார்ப்போம். நம்பிக்கை கொண்டவர்களே, அவர்களுக்கு அவர்களுடைய இருதயங்கள் அல்லாவையும் இறக்கியுள்ள உண்மையானதையும் நினைத்தால் அஞ்சி நடுக்கும் நேரம் வரவில்லையா? மேலும் அவர்கள் முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களைப் போல் ஆகிவிட வேண்டாம். அவர்கள் மீது நீண்ட காலம் சென்ற பின் அவருடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டன அன்றி அவர்களில் பெரும்பாலோர் பாவியராகிவிட்டனர். அப்போ இதில் என்ன வருதுன்னா, உங்களுக்கு நீண்ட ஆயுள் காலத்தையும் கொடுத்தும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த ஒரு நலு உபதேசங்களை பின்பற்றாமே உங்களுடைய இருதயம் இறுகிருச்சு. அந்த நன்மையான விஷயங்கள் உங்கள் இருதயத்தில் நுழையாமே அது உங்களுடைய இருதயம் இறுகிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் இப்பூமியை அதன் இறப்பிற்கு பின் உயிர்ப்பிக்கின்றான். நீங்கள் விளங்கி கொள்வதற்காக நாம் இவ்வாற்றில் உள்ளவற்றுகளை உங்களுக்கு தெளிவாக விவாரிக்கின்றோம். நிச்சயமாக தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் இன்னும் அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுத்தார்களே அவர்களும் அவர்களுக்கு இரட்டிப்பாக்கப்படும். அவர்களுக்கு கண்ணியமான நற்கூலியும் இருக்கின்றது. மேலும் எவர்கள் அல்லாஹ்வின் மீது அவனுடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள்தான் தங்கள் இறைவன் முன் உண்மையாளர்களாகவும் சாட்சியாளர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுடைய நற்கூலி பேரொளியும் உண்டு. எவர்களுக்கு நிராகரித்து கொண்டும் நம் வழிகாட்டுதலை பொய்யாக்கி கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நரகவாசிகள் தான். அல்ஹம்துலில்லாஹ். புகழனைத்து இறைவன் ஒருவனுக்கே.